அல்லேலூயா. ஆண்டவருடைய அளவற்ற நல்ல நாமத்திற்கு கனமும் மகிமையும் துதியும் உண்டாகட்டும். இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியில் இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே ஆண்டவருடைய கிருபையினாலே கூடி வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல்ல நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த பிப்ரவரி மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய படைசலத்திற்கு தருகிற கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 4:3 நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். தாவீதுக்குள்ளே இருந்த பக்தி வைராக்கியத்தினுடைய வெளிப்பாடும் தேவனாகிய கர்த்தரிடத்திலே தான் கொண்டிருந்த விசுவாசத்தினுடைய அளவினால் ஏற்படுகிற அளவு கடந்த அன்பினால் சொல்லப்படுகிற வார்த்தையாய் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் என்று இந்த வார்த்தையை சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்கிற கடவுளாய் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை உடையவர்களாக இந்த வார்த்தைகளை நாம் கேட்கும்போது ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வார்த்தையினால் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தாவீது எந்த தைரியத்திலே இந்த வார்த்தையை அவரால் சொல்ல முடிந்தது? நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் என்று. இந்த வார்த்தையை நீங்களும் நானும் அவ்வளவு தைரியமாய் சொல்லிவிட முடியுமா? நான் ஆண்டவரை நோக்கி எதையெல்லாம் கூப்பிடுகிறேனோ அதற்கெல்லாம் தேவனாகிய கர்த்தர் கேட்டு பதிலளிப்பார் என்று நம்பிக்கை நிச்சயம் நம்மிடத்திலே உண்டா? வேதாகமம் 4 பிரதானமான காரியங்களை தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவிசாய்ப்பதற்கான காரணத்தை வேதம் மிக தெளிவோடு சொல்லுகிறது. நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். தேவனாகிய கர்த்தர் 4 காரியங்களை நமக்காக வெளிப்படுத்துகிறார். முதலாவது காரியம் ஆதியாகமம் 17வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. இந்த வார்த்தை எதை மையப்படுத்துகிறது என்றால், தேவன் நமது தேவனாக இருக்கிறார் என்கிறதை இந்த வார்த்தை வெளிப்படுத்துகிறது. தாவீது சொல்லுகிறான், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் என்று. தேவனாகிய கர்த்தர் நமது தேவனாக இருக்கிறபடியினால் அவர் நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிற கடவுளாக இருக்கிறார். வெளிப்படுத்துதல் 21வது அதிகாரம் 3வது வசனத்தில், இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களுமாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார் என்று இந்த வார்த்தை சொல்கிறது. தேவனாகிய கர்த்தர் மனுஷரோடு இருக்கும்படியாய் விரும்புகிற கர்த்தர். தேவனாகிய கர்த்தர் மனுஷனோடு வாசம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தராயிருக்கிறார். தலைவர்கள் ஒருபோதும் தொண்டரோடு இணைந்து வாழ்வதில்லை. பெரிய நட்சத்திர அந்தஸ்திலே இருக்கிறவர்கள் தன் ரசிகர்களோடு இணைந்து வாழ்வதில்லை. தேவனாகிய கர்த்தர் அவர் உலகம் அனைத்திற்கும் அவர் ராஜாவும் சர்வ சிருஷ்டியும் தேவனுமாயிருந்தாலும் தன்னால் உருவாக்கப்பட்ட மனிதர்களோடு இருக்கும்படியாய் அவர் விரும்பினார். தேவன் நமது தேவனாக இருக்கிறபடியினால் நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்டு அவர் பதிலளிக்கிறார் என்கிற விசுவாசமும் நிச்சயமும் நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. எபிரேயர் 8வது அதிகாரம் 10வது வசனத்தில், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. தேவனாகிய கர்த்தர் மனுகுலமாகிய உங்களோடும் என்னோடும் செய்த ஒரு பெரிய உடன்படிக்கையாக இந்த வார்த்தை இருக்கிறது. நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பீர்கள் என்று ஒரு அருமையான வார்த்தையை தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எபிரேயர் 11வது அதிகாரம் 16வது வசனத்தில், தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறது இல்லை என்று வேத வார்த்தை சொல்கிறது.
இந்த உலகத்திலே எல்லா மனிதரும் நம்மை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. உறவினர்கள் நம்மை இவர்கள் உறவு என்று சொல்வதற்கு சில நேரங்களில் வருத்தப்படுகிறார்கள். தெரிந்தவர்கள் என்று நம்மை அடையாளப்படுத்துவதற்கு வெட்கப்படுகிறார்கள். பெற்றோர் கூட சில நேரங்களில் பிள்ளைகள் இவர்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கும், பிள்ளைகள் பெற்றோரை இவர்கள் என்னுடைய பெற்றோர்கள் என்று சொல்வதற்கும் சில நேரங்களில் வருத்தமும் சங்கடமும் படுகிறார்கள். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்தை அவர் என்னுடைய ஜனம் என்று சொல்வதிலே அவர் சந்தோஷப்படுகிறார். தேவன் அவருடைய தேவன் எனப்பட அவர் வெட்கப்படுகிறதில்லை. இந்த பாவப்பட்ட பரிசுத்தம் இல்லாத முழுமை பெறாத மனுகுலத்திலே வாழ்கிற மனிதர்களுக்கும் நான் தான் தேவன் என்று சொல்வதிலே தேவனாகிய கர்த்தர் எந்த விதமான சங்கடமும் அடையாமல் வெட்கமும் அடையாமல் அதை சந்தோஷத்தோடு அவர் சொல்லுகிறார் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் என்று தாவீது சொல்வதற்குரிய நம்பிக்கை தருகிற ஒரு வார்த்தை. தேவன் நமது தேவனாக இருக்கிறபடியினால் அவர் நமது கூப்பிடுகையில் நம்முடைய சத்தத்திற்கு அவர் பதிலளிக்கிறவராய் இருக்கிறார். இனி இரண்டாவது பிரதானமான காரியம், நாம் கூப்பிடுகையில் அவர் ஏன் கேட்கிறார் என்றால், புத்திர சுவிகாரம் நாம் பெற்றிருக்கிறோம், அதாவது அவருடைய பிள்ளைகள் எனப்படுகிறோம் என்று வேத வார்த்தை சொல்கிறது. கலாத்தியர் 3வது அதிகாரம் 26வது வசனத்தில், நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறீர்களே என்று வேத வார்த்தை சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று தேவனுடைய வார்த்தை வருகிறது. இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை கர்த்தர் தந்து சொந்தமாகி இருக்கிறார் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனத்தில், எவர்கள் தேவனுடைய ஆவியிலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்றும், 15வது வசனத்தில், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தில் ஆவியை பெற்றீர்கள் என்றும் இந்த வேத வார்த்தை சொல்லுகிறது. முதலாவது நான் சொன்ன காரியம், விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறோம் என்றும், இந்த ரோமர் 8, 14, 15வது வசனத்தில் தேவனுடைய ஆவியினாலே அவருடைய பிள்ளைகளாய் நாம் ஆக்கப்பட்டோம் என்றும் வேத வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளாய் நம்மை எண்ணுகிறதினால் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி சாய்த்து பதில் தருகிற கர்த்தராய் இருக்கிறார். ரோமர் 9வது அதிகாரம் 25வது வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும், சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன் என்று தேவனுடைய வார்த்தை வருகிறது. ஜனங்கள் என்று சொல்லப்படாத இடங்களிலே தேவனாகிய கர்த்தர் அந்த ஜனங்களை சந்தித்து இவர்கள் என்னுடைய ஜனங்கள் என்று சொல்வதிலே அவர் சந்தோஷம் அடைகிறார். இந்த உலகம் பல வேளைகளில் நம்மை ஒத்துக்கொள்வதில்லை. இவர்கள் நம்முடையவர்கள், இவர் நம்முடைய ஜனம், நம்முடைய உறவுகள், நம்முடைய சொந்தம் என்று சொல்வதிலே அவர்கள் வெட்கப்படுகிறார்கள். தேவனாகிய கர்த்தர் இங்கே அழகாய் சொல்லியிருக்கிற வார்த்தை, எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும், சிநேகிக்கப்படாதிருக்கிறவர்களை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி நான் அழைப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லி நம்மை பிள்ளைகளாய் அவர் வைத்திருக்கிறார். எனவே நம்முடைய சத்தத்தை அவர் கேட்பார் என்று இந்த வேத வார்த்தை சொல்லுகிறதை நாம் அறியலாம். 26வது வசனத்தில், நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்றும் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. உலகம் நம்மை நேசிக்காத இருக்கிற சூழ்நிலையிலே, உலகம் நம்மை சகோதர சகோதரிகளாய் ஏற்றுக்கொள்ளாத நிலைமையிலே, நாம் உடன் பிறந்தவர்களும் நம்முடைய உறவினர்களும் நம்மை ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையில் இருக்கும்போது, நீங்கள் என்னுடையவர்கள், என்னுடைய சொந்த ஜனங்கள் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. எனவே தேவனாகிய கர்த்தர்
நம்மை பிள்ளைகளாய் எண்ணுகிறதினால், சுவிசேஷ வார்த்தையின்படி புத்திர சுவிகாரமாய் உங்களையும் என்னையும் எண்ணுகிறபடினால், நம்முடைய கூப்பிடுதலுக்கும் அவர் நிச்சயமாய் செவிசாய்ப்பார். அவர் நிச்சயமாய் நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்கிற கடவுளாய் இருக்கிறார். மூன்றாவது பிரதானமான ஒரு காரியம் தேவனுடைய அன்பு. தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் என்று சொல்லுகிறார். தேவனுடைய அன்பினால் ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். ஓசியா 14வது அதிகாரம் 4வது வசனத்தில், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற நாம் எல்லாரையும் நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்வோம். தேவனாகிய கர்த்தர் நம்மை எவ்வளவாய் அன்பு வைத்து ஆதரித்து வருகிறாரோ அந்த அன்பை நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நாம் நன்றாக அறிவோம். ஆனால் எத்தனை பேர் நாம் இங்கே மனப்பூர்வமாய் பிறரை சிநேகிக்கிறோம், நேசிக்கிறோம் என்பது கேள்விதான். இங்கே தேவனுடைய வார்த்தை, தேவனாகிய கர்த்தர் மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் என்று சொல்லி மனப்பூர்வமாய் நம்மை அவர் சிநேகிக்கிறவராய் இருக்கிறார். தேவனுடைய அன்பு விலையேறப்பெற்றதாய் இருக்கிறது. எரேமியா 31:3வது வசனத்தில், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொள்கிறேன் என்று தேவனுடைய வார்த்தை வருகிறது. இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பே, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன் என்று நான் எண்ணி என்னோடு இருக்கும்படியாய் அநாதி சிநேகத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன் என்று தேவனுடைய வார்த்தை வருகிறது. தேவனுடைய அன்பு விலையேறப்பெற்றது. அந்த அன்பு நம்மீது அவர் வைத்திருக்கிறபடினால் நம்முடைய சத்தத்திற்கு அவர் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். யோவான் 3:16வது வசனத்தில், அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்கிற வார்த்தை உலக பிரசித்தி பெற்ற வார்த்தையாகவும் உலகத்தில் அநேகர் கேட்டும் பயனடைந்த வார்த்தையாகவும் இருக்கிறது என்பதையும் நீங்கள் நானும் நன்றாக அறிவோம். ஏசாயா 49:15-16வது வசனங்களில், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய அன்பு வார்த்தையாக இங்கே வெளிப்படுகிறதை வேத வார்த்தை மிக தெளிவோடு சொல்லுகிறது. தேவன் நம்மீது வைத்த அளவு கடந்த அன்பு, உளவுபூர்வமான அன்பு, மனப்பூர்வமாய் சிநேகித்தேன் என்று சொன்ன அந்த அன்பு நம்முடைய சத்தத்துக்கு அவர் பதிலளிக்கிறவராகவும், நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்கிறவராகவும் இருக்கிறார். அதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். இறுதியாக தாவீது சொன்னது போல, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். தேவன் நம்முடைய சத்தத்திற்கு எப்படி பதிலளிக்கிறார், எப்படி கேட்கிறார் என்றால், தேவனாகிய கர்த்தர் நமக்கென்று ஒரு பரலோக பாக்கியத்தை வைத்திருக்கிறார். அந்த பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்காகவும் வைத்திருக்கிறார். அந்த பாக்கியத்தை நாம் அடைய வேண்டும் என்பது அவருடைய சுய விருப்பமாய் இருக்கிறது. நரகத்திற்கு நீங்களும் நானும் உடன்பட்டவர்களாய் ஆய்விடக்கூடாது என்பதிலே கர்த்தர் கவனமாய் இருக்கிறார். பரலோக பாக்கியத்தை நமக்கு தந்தருள அவர் எண்ணுகிறபடியினால்தான் நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிற கடவுளாக இருக்கிறார். சங்கீதம் 49:15வது வசனத்தில், பாதாளத்தின் வல்லமைக்கு அவர் தப்புவிப்பார் என்று வேத வார்த்தை வருகிறது. ஓசியா 13வது அதிகாரம் 14வது வசனத்தில், நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்திற்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் வருகிறது. தேவனாகிய கர்த்தர் ஒரு பரலோகம் நமக்காக பெரிதாய் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் அங்கே அவரோடு கூட இருக்கும்படியாய் ஆண்டவராகிய கர்த்தர் எண்ணுகிற கர்த்தர் அந்த பரலோக பாக்கியத்தை நாம் அடைந்து விடும்படியான வாழ்வையும் நமக்கு தருகிறார். நரகத்திற்கு செல்வது அவருக்கு பிரியமில்லாதது. தேவனாகிய கர்த்தர் அதை ஒருபோதும் அவர் நமக்கு விருப்பம் அவர் சொல்லவே இல்லை. நீங்களும் நானும் பரலோக வாழ்வை அடைந்து விட வேண்டும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் விரும்புகிறார். அந்த பாக்கியத்தை நீங்கள் நான் அடைந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டியதும் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில்,
நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம் என்று வேத வார்த்தை சொல்கிறது. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. இது தற்காலிக குடியிருப்பு, இது நமக்கு நிரந்தரம் அல்ல. இங்கே நாம் பூரணமாய் வாழ்ந்துவிட முடியாது. கர்த்தர் நியமித்திருக்கிற கால அளவு மாத்திரம்தான் இந்த பூமியில் நமது வாழ்க்கை. தேவனாகிய கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தியிருக்கிற பரலோக பாக்கியம் அது நீண்ட கால வாழ்வு, அழிவில்லாத வாழ்வு, நித்திய காலமாய் அவரோடு கூட இருக்கிற ஒரு உன்னதமான வாழ்வு. அந்த வாழ்வை தேவனாகிய கர்த்தர் தரும்படியாக அவர் விரும்பிதான் நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்கிற கடவுளாய் இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, தாவீது சொன்ன வார்த்தை, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். தேவன் நமது தேவனாக இருக்கிறபடினால் கேட்கிறார். நம்மை புத்திர சுவிகாரமாய் பிள்ளைகளாய் அவர் எண்ணுகிறபடினால் கேட்கிறார். தேவனுடைய அன்பு அவ்வளவு பெரியதாய் இருக்கிறதினால் நம்முடைய சத்தத்திற்கு அவர் கேட்கிறார். பரலோக பாக்கியம் நாம் அடைந்துவிட வேண்டும் என்பதற்காக நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். தேவனாகிய கர்த்தர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அந்த வார்த்தையை நமக்கு தந்த கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். தைரியம் கொள்வோம். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் என்கிற நிச்சயம் நாம் அடைவோம். நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சத்தத்தை அவர் கேட்பார், நிச்சயம் பதில் தருவார். இந்த மாதத்திலே நன்மையும் அனுக்கிரகமும் தெய்வ கிருபையும் தெய்வம் தேவனுடைய அன்பு பெற்றவர்களாக நாம் இருப்போம். ஆண்டவராகிய கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் வழியாய் உங்கள் அனைவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஆமீன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். இரக்கத்திலே பெரியவனான எங்கள் அன்பு தெய்வமே, ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். கழிந்த ஜனவரி மாதம் முழுவதும் கர்த்தர் கிருபையாய் எங்களோடு இருந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். வெற்றி உள்ள வாழ்வை கர்த்தர் எங்களுக்கு தந்தீர், அதற்காக உமக்கு நன்றி. இந்த பிப்ரவரி மாதத்தையும் காண செய்த தமது கிருபைக்காக, இரக்கத்திற்காக ஆண்டவரை உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த பிப்ரவரி மாதத்தை கர்த்தர் நீர் அதிகமாய் ஆசீர்வதித்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாளாய் இருக்க ஆண்டவர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் எங்களுக்கு முன்பு இருக்கிற தடைகளையும் சவால்களையும் கர்த்தர் அகற்றிவிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற பலனை நாங்கள் அடையும்படியாய் தேவாதி தேவன் இரக்கம் நீர் செய்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, படிக்கிற பிள்ளைகளை ஞானத்தாலும் பலத்தாலும் நடத்தும். வாலிபர்களை ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்தருள ஜெபிக்கிறோம். ஆண்டவரை சகோதர சகோதரிகளை நீர் ஆசீர்வதித்தருள ஜெபிக்கிறோம். பெற்றோரை நீர் ஆசீர்வதித்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த படைத்தலத்தை கர்த்தர் நீர் அதிகமாய் ஆசீர்வதியும். இந்த இரட்சணேசனை ஊழியத்தை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதியும். தலைவர்களை நீர் அதிகமாய் ஆசீர்வதியும். ஊழியங்களை இன்னும் வர்த்திக்க பண்ண ஆண்டவரை உம்முடைய இரக்கத்திற்காக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த பிப்ரவரி மாதம் நடைபெறுகிற ஊழியங்கள் அத்தனையும் வெற்றியாய் இருக்க என் ஆண்டவராகிய கர்த்தர் நீ துணை செய்ய அப்பா உம்முடைய தயவுக்காக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நீர் பெரியவர் என்றும் ஆண்டவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் இந்த உலகத்திலே ஒன்றுமில்லை என்றும், என் ஆண்டவரே தூய கரத்தினால் எங்களை நடத்தினார் என்றும், என் ஆண்டவர் பெரிய சாட்சியாய் எங்களை இந்த பூமியிலே வைத்திருக்கிறார் என்றும் நாங்கள் இன்னும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்க ஆண்டவர் தாமே நீர் கிருபை செய்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனை, இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் அதிகமாய் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரை, இந்த ஜெபத்தை ஆண்டவரை கேட்டு கவனித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் பேரிலும் கர்த்தர் நீர் இரக்கமாய் இருக்கவும் நாங்கள் உம்முடைய அன்பிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தெய்வ பிரசன்னத்தாலும் தெய்வ மகிமையினாலும் தெய்வ இரக்கத்தினாலும் நீர் ஆளுகை செய்ய எங்களை முழுமையாய் உமது சமூகத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். கர்த்தரே, நீர் பெரியவராயிரும், பெரிய காரியங்களை செய்ய தாழ்த்தி உமது சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஜெபம் ஏற்றுக்கொள்ளும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நல்ல நாமத்தில் கேட்டு ஜெயம் பெறுகிறோம் பிதாவே, ஆமேன். இன்று கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தெய்வத்தின் அன்பும் மாறாததுய பரிசுத்த ஆவியானவரின் அன்பும் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் யாவரோடும் தங்கி நிலைத்திருப்பாராக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.